Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3492 டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் DBMS சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் என்ன இருக்குது. ஸோ எந்தெந்த கொஷின்ஸ் படித்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி யூனிவர்சிட்டி கொஷின்ஸை ரெஃபர் பண்ணி அதில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்க கொஷின்ஸாக உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக கொடுத்துருக்கேன் கலெக்ட் பண்ணி. ஸோ நான் கொடுத்துருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையுமே எதையுமே ஒமிட் பண்ணாமல் கம்பல்சரி படிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ண முடியும், நல்ல மார்க்குமே ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம CS3492 DBMS சப்ஜெக்ட்டுக்கான யூனிட் வைஸ் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸ்க்குமான ஆன்சர்ஸ் உடைய லெக்சர் வீடியோஸ்மே நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி வேணும் உங்களுக்கு வீடியோஸ்ல ஏதாவது டவுட்னா ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா மறக்காம ரெஃபர் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுக்குறேன், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ வாங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல யூனிட் 1 பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ். ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா டேட்டாபேஸ் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 டயர் ஆர்கிடெக்சர் எல்லாமே படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா என்னெல்லாம் டேட்டா மாடல்ஸ் இருக்கு, வியூஸ் ஆஃப் டேட்டா வந்து நமக்கு 8 மார்க்கோ 4 மார்க்னு ஸ்ப்ளிட் பண்ணி கேட்கலாம். ஸோ அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் அப்படின்னா இந்த ஆர்கிடெக்சருக்கு அடுத்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் தான். ஓகேங்களா? ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸ் தெளிவாக உட்காந்து படிச்சு எழுதி பார்த்துருங்க. ஓகேவா? சிம்பிளாக நான் நம்ம வீடியோஸ்லையுமே சொல்லி கொடுத்துருப்பேன், அதுவுமே பார்த்துக்கோங்க. SQLமே ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்கிடெக்சர், ரிலேஷனல் அல்ஜிப்ரா, டேட்டா மாடல், வியூஸ் ஆஃப் டேட்டா பார்த்துட்டு ஃபைனலாக SQL டாபிக் பார்த்துக்கோங்க. இதை கவர் பண்ணீங்கன்னா யூனிட் 1ல ஒரு क्वेश्चन அட்டெண்ட் பண்ணலாம். யூனிட் 2 பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் டிசைன். இது நமக்கு சம் கேக்குற மாதிரியான யூனிட். ரெண்டு ஆஃப் ஒன்னு வந்து ER டயகிராம் நம்ம கேட்றலாம். சோ பார்ட் C ல மோஸ்ட்லி ER டயகிராம் தான் வரும். ஓகேங்களா? இந்த யூனிட் பார்ட் C கான யூனிட். இத நம்ம தரவா வச்சுக்கணும். ஓகேவா? சோ ER டயகிராம்ஸ் என்ன, மேப்பிங் ஆஃப் ER மாடல் டு ரிலேஷனல் மாடல் அவங்க கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி ஒரு டயகிராம் கொடுத்துட்டு இது பண்ணலாம். சோ ER மாடல் வந்து டேபிள் ஃபார்முலா ரிலேஷனல் மாடலா மாத்துன்னு சொல்லலாம். சோ இது எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோஸ்லயுமே சொல்லி கொடுத்துருக்கேன், எப்படி மாத்தணும் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்ட் C கானதுமே. ஓகேவா? சோ தியரியா கேக்குறதுல நம்ம கம்பல்சரி இருக்குன்னா நார்மலைசேஷன் क्वेश्चन மறந்துராம வந்துரும். நமக்கு கவலையே பட வேணாம். யூனிட் 2ல 12th क्वेश्चनல கேக்குறது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம், செகண்ட் நார்மல் ஃபார்ம், தேர்ட் நார்மல் ஃபார்ம், பாசிகோ நார்மல் ஃபார்ம், ஃபோர்த், ஃபிஃப்த். இத நீங்க இந்த ஆர்டர் படிச்சிட்டீங்க அப்படினாலே போதும். ஆல்மோஸ்ட் 3 நார்மல் ஃபார்ம்ஸ், பாசிகோட் 1 4. ஓகேவா? அந்த 4 படிச்சா கூட ஓகே தான். சோ நார்மலைசேஷன் தியரிக்கு படிச்சுக்கோங்க. ER டயகிராம் வந்து பார்ட் C ல கேட்கக்கூடியது கம்பல்சரி. சோ அத பாத்துக்கோங்க. யூனிட் 3 பாத்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன். டிரான்சாக்ஷன்ல எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கன்கரன்சி கண்ட்ரோலும் டூ ஃபேஸ் லாக்கிங்கும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ டெட்லாக் டாபிக் எப்பவுமே இம்பார்ட்டன்ட் தான். டெட்லாக் ஹேண்ட்லிங், டிடெக்ஷன், பிரிவென்ஷன் வந்து என்னன்னு பாத்துக்கோங்க. ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸும் ஏரிஸ் அல்காரிதமும் பாத்துக்கோங்க. இத கவர் பண்ணீங்க இந்த 4 क्वेश्चनனா யூனிட் 3ல ஒரு क्वेश्चन அட்டெண்ட் பண்ணலாம். யூனிட் 4 பாத்தீங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் டெக்னிக். இம்ப்ளிமெண்டேஷன் டெக்னிக்ஸ்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு கேட்டீங்கன்னா ரைட் கான்செப்ட் இம்பார்ட்டன்ட், ஸ்டாட்டிக் அண்ட் டைனாமிக் ஹேஷிங் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? B+3யும் B3யும் இண்டிசஸும் சம் கேட்பாங்க. ஸோ அந்த சம்மு தெளிவாக பார்த்துக்கோங்க. லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரில் கூட கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ B+3 B3 எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ நான் அந்த கொஸ்டினையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 5 பார்த்தோன்னா அட்வான்ஸ்டு டாபிக். இதில் என்னெல்லாம் இருக்குனீங்கன்னா தியரி பார்த்து தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகேவா? கேப் தியரம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஜஸ்ட் தியரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கனாலே கான்செப்ட் நீங்களே எழுதிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா NoSQL இன்ஜெக்ஷனும் SQL இன்ஜெக்ஷனும் என்னன்னு பார்த்துக்கோங்க. இது நமக்கு வந்து சினாரியோ பேஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டினா இருக்கும். ஓகேவா? ஃபைனலா query processing and optimization டாபிக் பார்த்துக்கோங்க. இத கவர் பண்ணீங்கனாலே யூனிட் 5ல உங்களால ஒரு டாபிக் அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? சோ இதெல்லாம் தான் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चनமா CS3492 DBMS சப்ஜெக்ட்ல நீங்க கவர் பண்ண வேண்டியது. ஓகேவா? இந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணீங்கனாலே கண்டிப்பா எக்ஸாம்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எழுதியுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சோ மறக்காம பிளேலிஸ்ட் செக் பண்ணி வீடியோஸ்மே ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்க்கலாம். மறந்துடாம ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ.